வணக்கம். எனக்கு கல்வியில ரிசர்வேஷன் கொடுங்க, எனக்கு வேலையில ரிசர்வேஷன் கொடுங்க, எனக்கு தொகுதியில ரிசர்வேஷன் கொடுங்க அப்படிங்கிற காலம்லாம் இப்போ மலையேறி போயிட்டு இருக்கு. இப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஐயோ பிராமணர்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, ஐயோ முன்னேறிய வகுப்பினருக்கு எதுவும் கொடுக்காதீங்க, ஐயோ அவங்க முன்னேறாங்களே, ஐயோ எரியுது கொஞ்சம் பர்னால் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல பாக்குறீங்களா, இது ஒரு கம்யூனிஸ்ட் காமெடி பீஸாங்க. நாங்கள் மார்க்ஸை படித்தோம், நாங்கள் பெரியாரை படித்தோம், நாங்கள் அம்பேத்கரை படித்தோம், இப்படி எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சு நாங்க பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் வந்து அப்புறம் பார்ப்பனர்களை மட்டுமே எதிர்க்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் இப்ப ஐயோ யாருக்கும் எதுவும் கொடுக்காதீங்க, எங்களுக்கு மட்டுமே எல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டு, சரி இந்த வீடியோ யாராவது கேட்கறாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இதுக்கு வந்து லைக் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்க பெயர் பட்டியலாம் எடுத்து பாருங்க. நீங்க பெயர் பட்டியலாம் அந்த கமெண்ட் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த காமெடி பீஸை இயக்குவது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். தமிழன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்டு இருப்பான், ஆனா அவன் பேர்லாம் படிச்சு பாருங்க, எதுவுமே தமிழ் பேர் இருக்காது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன விஷயம் அப்படின்னா, காயத்ரி ரகுராம் வந்து ரிசர்வேஷனை பத்தி எதுவும் பேசிட்டாங்களா, எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்களா. உடனே இந்த காமெடி பீஸ் அது எப்படி கேட்கலாம், ஏன் உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் கேட்கிறேன், யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வரி கட்டியிருக்காருலாம் தெரியல. காயத்ரி ரகுராம் வந்து வரி கட்டியிருக்கிறாங்க. வரி கட்டக்கூடிய ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தாங்களுக்கு என்ன வேணும் என்ன தேவை இல்லை அப்படிங்கிற சொல்றத உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதாவது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்கு இல்லையா, இடபிள்யூஎஸ், அது 10% இருந்து கொஞ்சம் 18% இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கோரிக்கை தான் வச்சாங்க. உடனே யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு எங்க எரியுது, எதுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு, இலவசம் அப்படின்னா உடனே யூடியூப் ரூட்டர்ஸோட சேனலுக்கும் யூடியூப் ரூட்டர்ஸ் குடும்பத்தாருக்கும் மட்டும்தான் கொடுக்கணுமா, ஏதாவது சட்டங்கட்ட எழுதி வச்சிருக்காங்களா கான்ஸ்டிடியூஷன்ல. வாருங்கள் தோழர்களே, நாம எல்லாம் சேர்ந்து எதிர்ப்போம் இப்படி ஆரம்பிச்சுட்டு கதறிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்களா நம்மளோட யூடியூப் ரூட்டர்ஸ். பேர் மைனரா, யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர். நீ மேஜர் ஆன பிறகு வீடியோ போடியா, ஒண்ணுமே புரியாம வீடியோ போட தொலைக்காத. உனக்கெல்லாம் கம்யூனிஸ்ட்ல என்னத்தை தான் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ போ. காயத்ரி ரகுராம் மட்டும் இல்ல, நாட்டுல இருக்கிற அத்தனை பேர் தான் கேட்கறாங்க. கஷ்டப்படுறவங்க அவங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த வழியில அவங்களுக்கு தான் தெரியும். பிரைவேட் ஜாப்ல போய் கஷ்டப்பட்டு வரியும் கட்டிக்கிட்டு எல்லாம் எந்த ரிசர்வேஷனும் கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கறான் பாரு, கேரப்பைய மாதிரி ஒரு கேள்விய. எங்க ராஜா எரியுது, வாங்கி பர்னால தடவிக்க ரொம்ப எரிஞ்சுதுன்னா. யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற ஒரு சில அறிவாளிகள்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா, காயத்ரி ரகுராம் கேட்டது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை பிடுங்கி இவங்க கேட்கல, இவங்களுக்கு தனியா ஒதுக்குங்க, கஷ்டப்படுறவங்கள முன்னேற்றுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வரி கட்டுறாங்க, அவங்க கேட்கதான் செய்வாங்க. நான் கேட்கிறேன், யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு இல்ல, நீ முன்னேறி வர வேண்டியதானே. அதை விட்டு அடுத்தவன் ஐயோ முன்னேறாத அவனை முன்னேற விடாதீங்க, அவனை பிடிச்சி கட்டுங்க அப்படிங்கிற சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கிறேன். உனக்கு ரிசர்வேஷன் கொடுத்தா அதை பிடிச்சிட்டு நீ மேல முன்னேறி வர்ற வழியை பாரு. அதை விட்டு அடுத்தவன் ஏன் முன்னேறான், அடுத்தவனை அடக்கி வைங்க, அடுத்தவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது மகா கேவலமான ஒரு செயல். இதுக்கு ஆதரவு கொடுக்குறவன் அதே மாதிரி ஒரு கேவலமான புத்தி உடையவன் தான். இதோட முடியல, அவரோட வீடியோல இன்னும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர்கள் யாரு, அவங்களுடைய ஜாதி என்ன அப்படிங்கறதுல தான் வந்து நிக்கிறாரு. அதுவும் பிராமணர்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்து விடுறாரு. இயக்குனர் சங்கரையும் பத்தி ஏதோ மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஜென்டில்மேன் படத்துல வந்து அவர் ஏதோ ரிசர்வேஷனை பத்தியோ இல்ல பிராமணர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் எல்லாம் வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராரு. திரைத்துறையிலேயாவது இவர் சினிமாவா பாக்குறாரான்னு கேட்டா அதுவும் கிடையாது. காலா கபாலி இதெல்லாம் வந்து ஒரு சமூக கருத்து உள்ள சூப்பர் படம் அப்படி இப்படின்னு ஒரு உருட்டுவாரு. ஆனா இவங்களுக்கு எதிரா இல்ல, வேற யாராவது ஒரு சமூகத்துக்கு ஆதரவா ஒரு படம் எடுத்து வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த திரௌபதிங்கிற ஒரு படம் வந்து ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி அந்த இயக்குனர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் கதறிக்கிட்டு ஓடி வந்து கிட்டத்தட்ட 6-7 வீடியோ மேக் பண்ணியிருக்கிறாங்க திரௌபதி படத்தை பத்தி. இவரு மேக் பண்ணதுனால அந்த படத்தோட வசூல் ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை, அது கிடைக்க வேண்டிய வசூல் எல்லாம் கிடைச்சி அந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல பெயர் தாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்புறம் ஒரு உருட்டுனர் பாருங்க, சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்து, அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி அப்படியே பொங்கிக்கிட்டு வந்தாரு. கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு அருகதை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. இவரோட வீடியோ எல்லாம் பழைய பிளேலிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இவர் கான்ஸ்டிடியூஷனை எந்த அளவுக்கு மதிச்சிருக்காரு.
பால்வடியும் இந்த முகத்தை பாருங்க. அப்படியே இந்த முகத்தை பார்த்துக்கிட்டு இதோட பழைய பிளேலிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்தி இந்த மூஞ்சி எப்படி பேசியிருக்கு, அதுக்கப்புறம் காஷ்மீர் விவகாரத்துல இந்த மூஞ்சி எப்படி நடுநிலையா பேசியிருக்கு, அதுக்கப்புறம் திரௌபதி படத்தை பத்தி இந்த மூஞ்சி எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்கு, அப்புறம் இன்னும் பிற விஷயங்கள்லாம் நிறைய இது சொல்லி வச்சிருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த மூஞ்சியும் பார்த்துக்கிட்டு பிளேலிஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானா புரிய வரும். அதனால யூடியூப் ரூட்டர்ஸ், நான் நிறைவு கருத்தை என்ன சொல்ல வரேன்னா, கேட்கறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க, வரி கட்டுறவங்க தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கொடுத்ததை நீங்க வச்சுக்கிட்டு முன்னேறிவாங்க. அப்படி இல்லைன்னா ஓரமா கதறுங்க, யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க பர்னால ஊத்தி தடவிக்கிட்டு கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். முன்னேறி போயிட்டே